ஏ காய்ஸ், நான் தான் உங்க மைன்கிராஃப்ட் வீடியோ வர்றது ரொம்ப கஷ்டம் ப்ரோ. இன்னைக்கான வீடியோவில் நம்ம நொபரா யூஸ் பண்ணுற ஸ்டார் டாய்ஸ். அடச்சை கேகே, என்னப்பா பேர் வச்சிருக்க? நம்ம நொபரா யூஸ் பண்ணுற சுத்திரை வச்சு இன்னைக்கு ஃபைட் போட போகிறோம் இந்த ஃப்ரீ ஃபயர். எனக்கு வேண்டப்பட்டவங்க எல்லாருமே ஆஃப்லைனில் இருக்காங்க. சரிடா, ஒத்தையா போய் இன்னைக்கு போயா வாங்குறோம், இல்லாட்டி அவனா ஃப்ரீ ஃபயர் இந்தியா வந்துருங்கிறாங்க. இது வரைக்கும் வந்ததில்லை. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதுதான் இப்போ நான் ஹை ஸ்கூல் அடடா, இந்த யூஜி ட்ரைனிங் எடுப்பா, இருக்கா ட்ரைனிங் எடுப்பான், எல்லாருமே ட்ரைனிங் எடுப்பாங்க, அது வேறு விஷயம். ஆனால் பார்த்தீங்களா, நல்லா எடிட் பண்ணியிருக்காங்கப்பா, நல்லா அனிமேஷன் பண்ணணும். டேய், என்ன நருட்டோ ஈவெண்ட்டில் அந்த சரிங்கனை வச்சு சொல்லி வச்சுருக்கீங்க இங்கே? நண்பர்களே, ஹை ஸ்கூல் இருக்குது, ஆனால் போனால் நொறுக்கிடுவாங்க. அதனால் வந்து நம்ம வேறு ஒரு இடத்துக்கு போவோம். அவ்வளோ நம்மள இறங்கியாச்சு. பக்கத்தில் வந்து போனால் கேர்ஸ் என்னமோ போட்டிருக்கேன். என்னடா திடீர்னு என்னமோ வருது. என்னடா நானே குளோவால் போட்டுட்டு இருக்கேன். ஆகா, இது என்னோடய ஃப்ரெண்டோட நினச்சேன், அவனோட செட்டிங்ஸ் தான். அவ்வளோதான் நம்மளே மட்டும் வந்து செட்டிங்ஸ் மாற்றியாச்சு. நம்மகிட்ட யூஎம்பி இதே இருக்குது, வேறு என்னத்தை இருக்குதுன்னு தெரியவில்லை. ஸோ நம்மகிட்ட வந்து போனால் 120 கோஸ்ட் எனர்ஜி இருக்குது. ஆனால் இது வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு நல்ல இடத்த தேடணும்ல, அதுக்குமே ஒரு நல்ல கன்று தேடணும். ஏன்னா MP40 வச்சுலாம் ஒப்பேற்ற முடியாது. கிடச்சி நம்மளே ஒரு நல்ல கன்று. இது MP40யா இல்லை UMPயா? எனக்கே தெரியலை, எல்லாம் மறந்து போச்சு. ஓகே ஐஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டார் டால் ஹேமர் இருந்தா இருக்கு பார்த்தீங்களா, இதை எடுத்து வச்சுப்போம். ஹாலோ பப்புள் வந்து பணம் வாங்குவோம், அது எப்போ வாங்கன்னு தெரியல. ஓகே நம்மளே இப்போ வந்து நான் மட்டும் இருக்குது கத்தி. என்னடா எப்படி லாக் ஆகுது? இப்படிலாம் லாக் ஆச்சுன்னா போய் அடிக்கிற கஷ்டமே. என்னடா மஞ்சள் கலர் வருது, வழங்கிடும். கேர்ஸ்ட் எனர்ஜி இருக்குது நண்பர்களே, இது எடுத்து வச்சுப்போம். நம்மகிட்ட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது. வேறு என்ன? மஷ்ரூம் இருக்குது, வேறு வழியில் திண்டி தான் ஆகணும் நமக்கு லைஃப் ஏற்ற. நான் வேறு வெளியில் உட்காந்துருக்கேன். BR ரேங்க் வேறு பொட்டுன்னு முடிச்சிட்டாங்கன்னா ஒரு கில் அடிக்காமலாம் எதுக்கு வந்து கேள்வி கேட்பாங்க, நாக்கு கொடுக்குற மாதிரி. என்னடா ஏன் இடத்துக்கு வந்து சட்டை போடுறீங்க? சிகப்பு காய் போகுது, சிவப்பு காயும் பின்னாலேயே போத சரியில்லையே. அப்படியே அடிக்க பண்ணிட்டு வரா. டேய், நான் சுற்றி 2 அடிப்படை பண்ணியிருக்கேன். எவன் வந்தாலும் சரி, இன்னும் ஏற முடியல. ஏறி இன்னும் ஏற முடியல. வரானே, வாங்கிக்கோ. கிட்ட நான் அடிச்சு போட்டேன் போலே. அவ்வளோதான். என்ன செத்து போயிட்டியா? யாருக்கிட்ட எங்கிட்டே சம்பவம் வந்துட்டியாடா? டேய், நீலாம் BR ரேங்கில் வந்து இப்படிலாம் ஒத்தையால வந்து என்னடா பிரோஜனம்? நானே ஒத்தையாலே வந்தேன், அது வேறு விஷயம். ஓகே நம்மள மேலே வந்து பணம் வெயிட் பண்ணோம். இவனா எங்கேருந்து வருவாங்க? வணக்கம்டா மாப்பிள்ள, தேனியில இருந்து. டேய் தம்பி, நீ யாரா? இங்கே வாங்க அடிச்சு போட. நம்மளே 57% போயிட்டு அன்னைக்கில. அடடா, விட்டுட்டேனே ஆர்டி. அது மாதிரி நம்ம ஹெல்ப் எடுத்து போச்சு. அது HP நண்பர்களே, கேர்ஸ்ட் டெட்டி கொஞ்சம் தான் இருக்குது, அதை நம்ம எப்படி எடுத்தாகணும். ஏன்னா இது என்னடா வித்தியாசமாக இருக்குது. இது நமக்கு முக்கியம் இல்லை, அந்த கேர்ஸ்ட் டெண்டிக்கு எடுத்தாகணும். ஏன்னா அப்போ நம்மளோட ஹேமரோட வந்து பவர் வந்து அப்கிரேட் பண்ண முடியும். ஏன்னா இந்த வீடியோ அது பண்ண ஹேமருக்காக தான். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பார்க்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, அதாவது சப்ஸ்கிரைப்பாக பண்ணுங்கப்பா. அதை விட முக்கியமான விஷயம், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கூட பரவாயில்ல, லைக்கை தட்டி விட்டு போனால் கூட பரவாயில்ல. என்னடா நான் உளம்புறேன் நண்பர்கள், ரொம்ப அதாவது லைக் பண்ண சொல்கிறேன், உங்கள்கிட்ட கேட்குறேன். ஓகே கைஸ், இப்போ வந்து பாரு, நம்ம வந்து ஹேமர் வந்து ஃபுல் அப்டேட் பண்ணியாச்சு. இனி வந்து பார்த்தீங்கன்னா நம்மதே சம்பகான சிம்பத்தை அதெல்லாம் இதுக்கு பாடிக்கிட்டு அப்புறம் காப்பிரைட் வந்துடும். ஓகே கைஸ், வந்து பண்ணால் ஒரு கார் இருக்குது நமக்காக, எவனும் எடுத்து வச்சுட்டு போயிருக்காங்க. இப்போ வந்து பண்ணால் எடுத்துகிட்டு எங்கேருந்து நம்ம பரவாயில்ல ஏற்றி விட்டுட்டு போகலாம், இல்லைனா ஹை ஸ்கூலுக்கு போகலாம். எங்கே போகலாம்? சரி விட ஹை ஸ்கூலுக்கே போவோம். கட்டப்பா மாதிரி இருந்த பிரின்சிபல் கிட்ட தான் UG இந்த இடத்துல ட்ரைனிங் எடுத்தான். காய்ஸ் வந்துட்டு நம்ம ஹோம் டூர் மாதிரி இந்த இடத்த ஒரு டூர் காமிக்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடு. இந்த வீட்டுக்குள்ளே வந்து போனால் லூட் இருக்கும் தவிர வேறு எதுவுமே இருக்காது. பெட் இருக்குது, பெட்டுக்குள்ளே போய் உட்கார முடியாது. அவ்வளோ நண்பர்களே, நம்மகிட்ட சுக்னாவோட டொமைனா அந்த பவர் இருக்குது. இதை வச்சு கிட்டவரெலாம் ஸ்லைஸ் பண்ணிடுவோம். அதுக்கு மேலே எவன் அடிக்கிறான் இல்லை. டேய் நீயாடா, வாங்கிக்க எங்கடா குறிப்பாக அடிக்கிறது? வாங்கிக்கோ. அவனா நம்மளை செத்துட்டான். 17 போயிட்டா. இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க? 10 பேர் இருக்காங்க. ஐ மீன் 9 பேர் இருக்காங்கன்னு அர்த்தம். ஓகே கைஸ், சொன்னால் நம்மகிட்ட 2 பேர் அடிச்சு சொல்லிட்டோம். இனி எவன் வந்து அவனா அடி வாங்குற வரைக்கும் நம்மளை வெயிட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த இடத்துல வந்து பண்ணால் அவ்வளோதான். ஜோன் வேறு கிட்ட வருது. வாடா. இது எப்போ வருவானு, எப்போ இந்த இடத்த விட்டு கிளம்ப ஆள் வருவாங்களா பார்க்குறேன் நண்பர்களே. அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். வாடா முடிஞ்சோம்லே. ஸோ வந்து போனால் இனி இந்த இடத்துலேருந்து நமக்கு வேலை இல்லை, ஏன்னா இது முடியுது. அதாவது இந்த ஜோன் வந்து போனால் இதுவும் தாண்டி போகுது. சரி, ஹை ஸ்கூலில் கடைசி முடிஞ்சதால் கூட பரவாயில்ல, ஃபைட் இன்னும் கொஞ்சம் கடுமையாக இருந்திருக்கும்ல, அதுக்காக தான்.
வெயிட்டே இது என்னடா நான் இது வரைக்கும் போனதே இல்லை இந்த இடத்துக்கு. இதுவே ஃபஸ்ட்டு மேட்ச்சு தான். ஆனால் பார்த்து இதுமா புதுசாக நண்பர்களே, வித்தியாசமாக இருக்குது. இது என்ன கோஜ வீடா என்ன? இப்படிலாம் ஒரு வீடு இருந்துச்சு எனக்கே தெரியாது நண்பர்களே. அங்கேயே ஃபைட் போட்டுட்டு இருக்காங்க. ஒரு 5 பேர் இருக்காங்க, அதான் 4 பேர் இருக்காங்க. செத்து தொலைங்கடா. கடைசி 2v2 கூட ஃபைட் போடலாம் பார்க்குறேன். அதாவது 1v1 வாயில் வர 1v1 கூட ஃபைட் போடலாம் பார்க்குறேன் நண்பர்களே. கோஜ் வச்சு சுக்குனா மாதிரி என் கூட ஃபைட் போட எவனா வெயிட்டு காத்துக்கிட்டு இருக்கேன் நான். 1 hour later. 1 eternity later. 2000 years later. எவனோ கார் எடுத்துகிட்டு ஓட்டிகிட்டு போகிறான். எங்கே போகிறாதான் தெரியல. நானும் ரொம்ப நேரமாக அப்படியே தான் அடிக்கிறேன் நண்பர்களே. 8 5 ஸ்டார் டூ நத்திங் மாதிரி தான் இருக்குது. ஒருத்தன் செத்தா ஃபைட் போடலாம் பார்த்தா இன்னும் என்ன செத்து தொலை மாட்டான் நண்பர்களே. என்னடா சாவுறேன் இல்லைங்க கூட தெரிய மாட்டேது. சாவுறியா? இது தப்பாக இருக்குது நண்பர்களே. சாக மாட்டான் நண்பர்களே. செத்து தொலைடா. எங்கடா இருக்கான் நண்பர்களே? செத்து தொலை மாட்டானே. இங்கே கிட்ட இருக்கான் நண்பர்களே. இங்கே குளோவால் போட்டிருக்கான்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இப்படி வெட்டியாகிறத விட போய் அடி வாங்குறதே மேலே. ஒருத்தன் செத்துட்டா நண்பர்களே. அப்போ இன்னொருத்தர் இங்கே தான் இருக்கணும்ட்டு இங்கே இல்லைன்னா அப்போ எங்கே போனான்னு தெரியலையே. என்கிட்ட கத்தி இருக்காருச்சு. கேம் இருக்கிற பயத்தில் ஓட்டான் போலே. இங்கேப்பா இருக்க. இந்த இருக்கா. இந்த வாங்கிக்கோ ஒரு அடி தான் நம்மளே. வாடா டொமைன் எக்ஸ்பென்ஷன். இப்போ ஓட்டு என்ன பிரச்சனை? அவ்வளோ நம்மளே போய் அடித்தாச்சு. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா இதில் போய் அடித்து வெற்றி பெற்றுட்டேன். இங்கே வர்ற தலைவர் சுக்குடா. ஆனால் என்ன உனக்கு சினிமானா எனக்கு அது விட்டும் கிடைக்காது. நீ விட்டு கிடைக்க மாட்டேன். ஆனால் என்னென்னமோ கொடுப்பேன். இது 250 செகண்டுக்குள்ளே இவன் டைம் விட்டு போயிருண்டா. நான் டாப் அப் பண்ணால் தானே அது நீ கிடச்சிருக்கு. முரசைக்கு போடுறீங்களா கோஜோ? ஆனால் ஒன்றையும் ஸ்பின் பண்ணுறதுக்கு நான் போகிறாங்க கேட்பான் அந்த நாய். என்னப்பா யூஜி ஓ பட்டில் எடுக்கணும்னா ஏகப்பட்ட தடைகளை தாண்டி போகணும் போல். அது தாண்டுறக்குள்ளேயும் நான் செத்துருவேன் போல். என்னடா வரது போனால் ஓசியில் ஒரு பண்டில் கொடுக்க மாட்டேறாங்க. கொடுத்தாலும் ரொம்ப கஷ்டமாக கொடுக்குறாங்க.